சார் கடைசியாக ஒரு கேள்வி. யோகக்காரன் ராகு, ஞானக்காரகன் கேது, ஏன் இந்த முரண்பாடு? ரெண்டுமே வந்து ஒரு நம்ம ஷேடோ பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் ஒருத்தர் வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை தரவர், ஒருத்தர் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒரு தவ யோகியான ஒரு நிலைமை, ஒரு இது கொடுக்கக்கூடியவரான ஒரு வேறுபாடு இதற்காக. ராகு கேத்து ரெண்டுமே நம்ம அசுப கிரகங்கள்னு சொல்றோம். ஆனால் ஒருவர் வந்து ஒரு யோகத்தை தருகிறார், மற்றவர் ஒரு ஞானத்தை தருகிறார்னு சொன்ன ராகு கேத்து பயிற்சி நம்ம பயிற்சியிலே பார்க்கலாம். ரெண்டும் ஒரே நாளில் தான் பயிற்சி. ராகு எங்கே இருக்காரோ அதற்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரியில் தான் கேத்துவானவர் இருப்பார் எப்பொழுதுமே. 7ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லுவார். ராகுவிலிருந்து 7ல் கேத்துங்கிறவர் எப்பயுமே இருப்பார். இது 1 டிகிரி நகர்ந்தாலும் அதுவும் அதே 1 டிகிரி நகர்ந்துடும். ரெண்டுமே ஈக்குவலாக இப்படி தான் போயின்னு இருக்கும். இதுதான் நம்ம அசெண்டிங் நோடு டிசெண்டிங் நோடுன்னு சொல்கிறோம். இந்த நோடு வந்து ஒரே மாதிரி பொசிஷனில் தான் மூவ் ஆகின்னு இருக்கும். இவர் இந்த எக்ஸ்டெண்ட்டை தந்தார்னா அவர் அந்த எக்ஸ்டெண்ட்டை தருவார் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதிகளே. யோகக்காரகன் ராகு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்ன அந்த திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வினை தருகிறது. நம்ம இந்த காலத்தில் அது ஒரு யோகம்ங்கிற மாதிரி பேசின்னு இருக்கோம் இல்லையா? அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை அந்த ராகுவானவர் தருகிறார். அதே நேரத்திலே கேத்துவானவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அந்த ஞானத்தை தூண்டுகிறார். அதனால தான் நம்ம சொன்னது, உதாரணத்திற்கு இந்த ஃபேம் பர்சனாலிட்டி பற்றிலாம் பேசணும். நிறைய பணம் சம்பாதிச்சா கூட அவர்கள் ஞான மார்க்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவளுக்கு ராகு வேலை பார்த்தது, பணம்ங்கிறது வந்தது. இந்த நேரத்தில் அவளுக்கு கேத்துங்கிறது வேலை பார்க்கறது, ஞானத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருக்குன்னு சொன்னால் இவர் லக்னத்திலே ராகு இருக்கும் பொழுது ராகுவை போல் வேகமான ஒரு மனிதராக இருப்பார். சதா ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பணத்தினை சேர்த்து வைக்க வேண்டும். 10 ரூபா காசை எப்படி 1000 ரூபாயா மாற்றலாங்கிற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டே இருப்பார் லக்னத்தில் ராகு இருக்கும் பொழுது. அந்த லக்னத்தில் ராகு இருக்கிறவாளுக்கு நேர ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா 7ல் கேத்துங்கிற ஒரு கிரகம் உட்கார்ந்துன்னு இருக்கும். 7ஆம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னரை பற்றி பேசும், அவருடைய மனைவியை பற்றி சொல்லும். அந்த மனைவியானவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்காரர் இப்படி முறையற்ற வழியிலே சம்பாரிச்சிட்டு இருக்காரு, இவர் ராகுவா சம்பாரிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பா. கேத்துவாக ஆலயமா கோவில் கோவிலாக போயின்னு இருப்பா. அந்த ஞானத்தை அது தந்துவிடும். அதுதான் பேலன்ஸ் பண்ணும், குடும்பத்தையே வாழ்க்கையே பேலன்ஸ் பண்ணுது. லக்னத்தில் ராகு 7ல் கேத்துங்கிற விஷயம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்து விடும். மனைவியானவள் ஒரு ஆன்மீகவாதியாக வந்து விடுவாள். அதுவும் பிலாசபிக்கல் தாட்டுங்கிறது அதிகமாக இருக்கும் அவளுக்கு. ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்போ அப்படியே எடுத்து போய் 4ல் கேத்து 10ல் ராகு இருக்கான்னு வச்சுட்டோம்னா 4ஆம் இடம்ங்கிறது எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசும். நாங்கள் கிரகச்சாரத்தில் கூட நானும் மேடமும் நிறைய சொல்லியிருப்போம். 4ல் கேத்து இருந்தால் அவர்களை எஜுகேஷனில் டிஸ்டர்ப் பண்ணும். காலேஜ் லைஃப் படிக்கும் பொழுதே 4ஆம் பாவத்தில் கேத்து இருக்கும் பொழுது, கேத்து மட்டும் தனிச்சு இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் படிப்புங்கிறது டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் 10ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும் சொல்லி பார்த்தோம்னா படித்து என்ன ஆக போகிறது, நம்ம சுய தொழில் செய்து கொள்ளலாம், அதனை கொண்டு நம்ம சம்பாதித்துக்கலாம்ங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து விடும். படிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக வந்துட போகிறதுங்கிற ஞானத்தை கேத்து கொடுப்பார். உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை, உழைச்சு நான் பிராக்டிக்கல் பாயா இருக்கேங்கிற எண்ணத்தை ராகுவானவர் கொடுத்து விடுவார். இந்த காம்பினேஷனை தான் சொல்றது இந்த ராகுவும் கேத்துவும். ஆக ராகு எப்படி இருக்காரோ அதுக்கு நேர ஆப்போசிட் குணத்தை தான் கேத்துவானவர் தருவார். இந்த ராகு எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணாம் சம்பாதிக்கலாம், இந்த ஜிக்ஸாக் மெத்தட்னு சொன்னோம் இல்லையா, அதை எல்லா திறனையும் கொடுக்கக்கூடியது ராகு. இதுக்கு நேர ஆப்போசிட்டா அந்த கேத்துங்கிறது வந்து ஞானத்தை கொடுக்கிறது. நீ என்ன செஞ்சாலும் கடைசியாக உனக்கு மன நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் நீ ஞான மார்க்கத்தை தான் அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறனை கொடுத்து விடும். இந்த 2 திறனையும் ஒருங்கே அமைய பெற்றவன் யார்னு சொல்லி பார்த்தோம்னா அது கிருஷ்ணன். கிருஷ்ணனை நீங்க நல்லா பார்க்கலாம். ராகுவாத்தான் நிறைய இடத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பார். எதை எப்படி முறியடிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு அமாவாசையே மாற்றி இருப்பார். நாளைக்கு வர்ற அமாவாசை இன்னைக்கா மாற்றி அந்த அரவான் பலி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கள பலியை முதல் நாளே கொடுக்க வச்சிருப்பார். அது முழுக்க முழுக்க ஒரு ராகுவனுடைய கேரக்டர். ஆனால் அதே கேத்துவாக ஒரு ஞானத்தின் ஒரு உச்சியிலே பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவ நூலை நமக்கு உபதேசித்திருப்பார் கிருஷ்ணன்.
ஆக கேத்து அப்படிங்கிறதையும் ஒரு சாதகமா பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ராகுவாகவும் செயல்பட்டார், கேத்துவாகவும் செயல்படுகிறார். இது நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் சொல்றதெல்லாம் ராகு கேத்துனா ஏதோ மிகப்பெரிய தோஷத்தை தந்து விடுவார்கள் என்று கருதாமல், உங்க ஜாதகத்திலே ராகுவினுடைய பலம் எப்படி இருக்கிறது, நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி கேத்துவானவர் எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார், 2ல கேத்து உக்காண்டிருக்குன்னு சொன்னா நிறைய தத்துவமா பேசின்னு இருப்பா. இவாளுக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு சினிமாவில் ஒரு நடிகர் சொல்லி இருப்பார், நீ பேசாம அமைதியா உட்கார், உன்னை தேடி பணம் வரும்னு சொல்லிட்டு. அமைதியா உட்கார்ந்தாலே அவளுக்கெல்லாம் பணம் வந்துடும், 2ல கேத்து உட்காண்டிருந்தா. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக ராகு கேத்துக்களும் நல்ல கிரகங்கள் தான், அதிலே சந்தேகம்ங்கிறதே வேண்டாம்.